கலைஞர் சமாதியில் தான் கும்பிடு போட்டுக்கொண்டு இருப்பதாக கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சைகை காட்டி கலாய்த்து உள்ளார். அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்.பி. உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்தில் இப்படி நிற்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா, நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிற்பார். அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிற்பார், இப்படி நிற்படி. அப்படி பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமாக வந்துடக்கூடாதாமா. காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், நான் ஒரு கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா நான் அதை பெருமையா தானே பார்க்கிறேன். நான் அதை சிறுமையா பார்க்கல. ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பாயோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாங்க. இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்திலே செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க. அதுக்குள்ள எனக்கு அரசியல் பேச விரும்பலிங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு 100 ஆண்டு இருக்கு. என் வயசு 40. ஏன்னா வயசே அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே. 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ். 30 ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர். எத்தனையோ இடத்துல, பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட 100வது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட இவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன். அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, 2 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க, போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன். அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு மகான். இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. காலில் விழுகல, இப்படி பேசல, கூனி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல. கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் சிறுமை பண்ணலைங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.